குடல் கறி தலைக்கறி கிரேவி நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு குக்கரில் கழுவி வச்ச குடலை சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி 1/2 கிலோ குடலை 1/2 கிலோ தலைக்கறி எடுத்துருக்காங்க. கழுவி வச்ச தலைக்கறியை இதில் சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. அளவான உப்பு சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் வறுவல் பண்ணுறதுனால தண்ணி அளவாக வச்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வேண்டாங்க. கறி பாதி அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதுமாக இருக்குங்க. எல்லாம் ஆட்டுக்கறியாக இருந்தால் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. கடுகு போட்டு பொரிச்சிக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. அதிகமாக மசாலா எதுவும் சேர்த்தாமல் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு செய்கிறதுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அளவான காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி இன்றைக்கி சேர்த்துருக்காங்க. 2 தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. அளவான உப்பு சேர்த்துக்கலாங்க. கறி வேகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்பாங்க, அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. வேக வச்ச கறி அதில் சேர்த்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. அது வெங்காய தக்காளி இருக்கிற தண்ணியே போதுமாக இருக்குங்க. அரை மூடி தேங்காய் சிரவி இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவி ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ குடல் கறி தலைக்கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க.